ஹாப்பி பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து காலமே ஏஞ்சிட்டு வாசலில் தண்ணி தெளித்து இந்த பொங்கல் பானை கோலம் போட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படி பொங்கல் கொண்டாடுறோன்றதை நான் வீடியோவாக விலாகாக போடுறேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு பொங்கல் பானை வரைஞ்சிருக்கேன். கரும்பு இது மஞ்சள் கொத்து. சூரியன் உதிக்கும் போது பொங்கல் பொங்குது. ஹாப்பி பொங்கல். பொங்கலுக்கு நான் வந்து கோலம் போட்டேன். இப்போ வந்து நான் முதல்ல குளிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை கவனிப்பேன். ஏன்னா நாங்கள் நேற்று நான்வெஜ் பண்ணோம். அதனால் நம்ம குளிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை பண்ணிவிட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து பொங்கல் சமையல் பண்ண போகிறேன். பொங்கல் வந்து நாங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறோம். இந்த பொங்கல் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து டூர் கிளம்புறோம். அதனால் நாங்கள் வந்து அவசர அவசரமாக பொங்கல் செய்து கும்பிட்டுட்டு கிளம்புனோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் குக்கரில் வந்து இது வந்து நான்வெஜ் செய்யாத பாத்திரம் தான். அதனால் இதில் வந்து பச்சரிசி வந்து நான் வேக வச்சுக்கிறேன். பச்சரிசியை வேக வச்சுட்டு அதில் நல்லா கடைஞ்சிட்டு நல்லா மசிச்சுட்டு ஒரு இதில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நல்லா கலந்து வச்சிட்டேன்னா வெண்பொங்கல் ஆகிடும். அதிலே கொஞ்சம் பச்சரிசி எடுத்து வெல்லத்தை பாகு காய்ச்சி அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா சக்கரை பொங்கல். இப்போ இது வந்து நம்ம வேகமாக செய்யறதுக்காக நான் இது வந்து ஐடியா கொடுக்குறேன். நான் வந்து இந்த சுடு தண்ணி வச்சுருக்கேன் பக்கத்து அடுப்பில். இதில் வந்து பச்சரிசி வேக வச்சுருக்கேன். அதெல்லாம் ஆகிறதுக்குள்ள நான் வந்து கடலைப்பருப்பு வடைக்கு வந்து அரைச்சிட்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிறேன். உளுந்தம்பருப்பையும் ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுக்கிறேன். அது ஆகிறதுக்குள்ளே அப்போ நமக்கு வந்து வேலை சீக்கிரமாகும். நான் வந்து கடலைப்பருப்பை வந்து அரைச்சிக்க போகிறேன். கடலைப்பருப்போட பூண்டும் சோம்பும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஒன்றும் பாதியமாக கடலைப்பருப்பு அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் பூண்டும் சோம்பும் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு அடுப்பில் தண்ணி கொதிச்சிச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். அடுத்தது நான் வந்து வெள்ளைப்பாகு காய்க்க போகிறேன். அப்போ சக்கரை பொங்கலுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி அடுப்பில் வச்சுக்கிறேன். வெள்ளத்தை உடச்சி இதில் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சிக்கிறேன். ஒன்றும் பாதியமாக அரைச்சாலே போதும். இதில் வந்து வெள்ளத்தை போட்டேன், பாகு காய்க்கிறேன். இந்த குக்கரில் ஒயிட் ரைஸ் ஆயின்ருக்கு, அதாவது பொங்கல் ஆயின்ருக்கு. குக்கருக்கு வெயிட் போட்டேன். இதுவும் பண்ணிட்டேன். கடலைப்பருப்பும் அரைச்சிக்கிட்டேன். எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு அப்படியே போட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம நல்ல நேரத்துக்குள்ளே சாமி கும்பிட்டுடலாம். ஆகு காஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஆகட்டும். நான் வந்து இதை அரைச்சி வச்சிட்டேன் கடலைப்பருப்பை. அடுத்தது உளுந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி இதை நல்லா மசியாக அரைச்சிக்கிறேன். நல்லா அரைப்பட்டுருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன். ஒரு 3 நாள் மாதிரி நாங்கள் போகிறோம் டூரு. அதனால் நாங்கள் வந்து வீட்டெல்லாம் ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணுன்றதுக்காக நான் வந்து பொங்கல் வந்து இந்த மாதிரி நான் செலிப்ரேட் பண்ணுறேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செலிப்ரேட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனால் நான் வந்து எவ்வளோ சீக்கிரமாக செய்யறதுக்குரிய ஐடியா தான் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டாக கிளம்புறோம் திடீர்னு அப்படின்னா நம்ம வேலையும் நடக்கணும், சமையலும் முடிக்கணும், சாமியும் கும்பிடணும், கிளம்பவும் செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போடுறேன். இப்போ நாங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். எப்பவுமே நான் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு தான் நாங்கள் கிளம்புவோம். வீடெல்லாம் சுத்தமாக இருக்குது. ஆனால் பொங்கல் கும்பிடணும். அது எவ்வளோ சீக்கிரமாக கும்பிட்டுட்டு கிளம்புவோமோ நல்லதுன்னு சொன்னனால நான் வந்து எவ்வளோ சீக்கிரமாக செய்யணுமோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோவில் என்னோடய சேனலில் இந்த வீடியோவை போடுறேன். இப்போ வந்து இது பாருங்கள், பாகு காஞ்சிருச்சு, சுடு தண்ணி இருக்குது, கடலைப்பருப்பு அரைச்சி வச்சிட்டேன், உளுந்தம்பருப்பும் அரைச்சி வச்சிட்டேன். அடுத்தது வெங்காயத்தை நறுக்கி வச்சிட்டேன். இப்போ இது வந்து ஒரு 5-6 சவுண்டு வந்தோடனே நல்லா குழைய இருக்கும். இதை மசிச்சிட வேண்டியது தான். இந்த கரண்டிலாம் நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணாத கரண்டி. அதனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து வெளியூர் போகிறோம், ஒரு 2 நாள் 3 நாள் தங்கறதுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் கழுவி வேஸ்ட்டு தேவையில்லாத சாப்பாடு மீதமானதெல்லாம் தூக்கி போட்டு நாய்க்கோ எதுக்கோ போட்டுட்டு வீட்டில் வச்சுட்டு கிளம்பக்கூடாது. அது வந்தவுடனே புழுத்துரும், இல்லை ஸ்மெல் வரும். அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு துவைக்கிற துணியெல்லாம் கூட ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுறவங்க கூட ஆஃப் பண்ணிட்டு போகலாம். இப்போ பாருங்கள், எனக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே எனக்கு வேலை ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் ஒரு 1 ஹவருக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும். இப்போ வந்து இந்த ஒரே கடாயிலேயே பெரிய கடாயை வச்சுருக்கேன். இதுலேயே மெதுவடையும் போட்டு எடுத்துருவோம், மசால் வடையும் போட்டு எடுத்துருவேன். அப்போ நம்மளுக்கு 2 வடை ஆகிடும். அடுத்தது வந்து இதுவும் ஆயிடுச்சு. பொங்கல் சக்கரை பொங்கலும் ஆகுது, வெண்பொங்கலும் இதிலே பண்ணிடுறேன்.
நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நிறைய போட முடியும் வடை, சீக்கிரமாக வேலை முடியும். மசால் வடை ஓவர் செய்தாச்சு. இனிமேல் மெது வடையும் ஒரு கடாயில் அப்படியே போட்டு எடுத்துருவேன். இப்போ இது வந்து கொஞ்சம் அப்படியே நசுக்கி எடுத்துக்கணும், நல்லா மசிச்சிக்கணும். மசிச்சிட்டோன்னா நல்லா குக்கரில் வச்சு மசிச்சுட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டேன்னா, இப்போ சக்கரை பொங்கலை வந்து இந்த பாகில் போட்டுற போகிறேன். இந்த பாகு ஊற்றி கிளறிட போகிறேன். சக்கரை பொங்கல் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு, பாயாசம் ஆயிடுச்சு, வடையும் ஆயிடுச்சு, மெது வடையும் ஆயிடுச்சு. நம்ம வந்து குயிக்காக பண்ணுறது இதெல்லாம். ஏன்னா திடீர்னு டைம் ஆயிடுச்சு. பிளான் பண்ணால் ஈஸியாக ஃப்ரீயாக பண்ணியிருக்கலாம். பிளான் பண்ணாமல் திடீர்னு கிளம்புறதுனால ஒரு கோயிலுக்கு வர போகணும். இப்போ இந்த இது ஆயிடுச்சு. வடை ஆயிடுச்சு. இது வந்து தாளித்து போட்டுற வேண்டியது தான். செகண்டில் பொங்கல் கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி சுருக்கமாக செய்தால் ஈஸியாக வேலை முடியும்.